வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிம்பிளான வெஜ் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த வெஜ் தொக்குக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். சில்லி பவுடர் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 7-8 பச்சை மிளகாய் நான் கீனி வச்சுருக்கேன். இதை நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். ஒரு 3-4 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சில்லி பவுடரோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பெரிய தக்காளி நான் பியூரே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த வெங்காயத்தோடு நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். A few minutes later. உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெஜ் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் சாப் பண்ண மல்லித்தழை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சிம்பிளான வெஜ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.